இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்டிங்டன் பீச்சில் பசிபிக் பெருங்கடலில் நின்றுட்டுருக்கேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் ஏர் ஷோ பார்க்க போகிறோம். செம்ம க்ரௌடு. இந்த மாதிரி க்ரௌடை நான் இப்போ தான் தடவையாக பார்த்தேன். போன வருஷம் ஷோ வந்து கேன்சல் ஆனதுனால இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு. ஹோப்ஃபுல்லி நீங்களும் இந்த ஷோவை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆடியோ சரியாக இல்லைன்னா மன்னிச்சிக்கிங்க. ஏன்னா செம்ம சத்தம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கான்சர்ட்டுக்கு அதுக்கு போயிட்டுருக்கு. ஹோப்ஃபுல்லி என்ஜாய் பண்ணுங்க இந்த ஷோவை. பின்னாடி பேசலாம். ஸோ இந்த விளாகிங் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி போனோம், டிக்கெட்டை பற்றி டீட்டெயில்ஸோட ஆரம்பிப்போம். நாங்கள் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு லஞ்ச் முடிச்சுட்டே போயிடலான்ட்டு மத்தியானமாக போனோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபுல்லாயாச்சு. பார்க்கிங்கே இல்லைங்க. ரோட் சைடு ஃபுல்லாயாச்சு. எங்கேயுமே காரே பார்த்தீங்கன்னா ரொம்ப நகர்ந்து மெதுவாக தான் போச்சு. பார்த்தீங்கன்னா ஜனங்களாம் பார்த்தீங்கன்னா ரூஃப் மேலெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி க்ரௌடை நான் பார்த்ததே இல்லைங்க. டிக்கெட்டிங் பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலேருந்து 3000 சில்லற வரைக்கும் இருக்கு. ப்ரீமியம் டிக்கெட்டிங்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த கபானாஸ்னுவாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் இந்த கபானாஸ்ல பார்ட்டி பண்ணலாம். அதுக்கு 3000 ரூபாய் டிக்கெட். ஃப்ரீ பீச் சைட்ல பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 25 ரூபாய் பர் பர்சன். எங்களுக்கு வந்து ஒரே டைலமாவா இருந்துச்சு. கூட்டமா இருந்தா திரும்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால டிக்கெட் வாங்காம ஃப்ரீ ஷோக்கு போனோம் நாங்க. ஐயோ என்னடா அது ஏர் ஷோ கேன்சல்டா? இல்லங்க, நல்ல வேலை, வி வர் வெரி லக்கி. இது வந்து நாங்க சாட்டர்டே போனோம். ஆனா பாத்தீங்கன்னா சண்டே ஷோ வந்து ஆயில் ஸ்பில்னால கேன்சல் ஆயிடுச்சு. நாங்க வந்து நல்ல வேலை இருந்து பார்த்தோம். அதனால உங்களுக்கு இதை காமிக்க முடிஞ்சுது. நாங்க போறதுக்குள்ளே ஷோ எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சோம். அதனால என்ன பண்ணோம்னா ரோட் சைட்ல பாத்தீங்கன்னா டபுள் பார்க்கிங், ட்ரிபிள் பார்க்கிங்கே பண்ணிட்டு நாங்க ரோட் சைட்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஷோ வந்து அவ்வளோ இழுக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் டிராபிக் ரூல்ஸ் அது என்ன வச்சு அதனால நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சூப்பரா இந்த குட்டி ஹெலிகாப்டர் குட்டிக்கரணம் போட்டு சும்மா அடி தூள் பறந்துச்சு. பார்க்கவே ஆசையா இருந்துச்சு. நமக்கு பார்க்கிங் இல்லாதனால வந்து பேரலல் பார்க்கிங் இப்படி சைட்ல விடக்கூடாது. பட் ஆனால் காரை விட்டும் போக முடியாது, ஏன்னா டிக்கெட் கொடுத்துருவாங்களோன்ற பயம். அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேயே நின்று கொஞ்ச நேரம் பார்த்தோம். ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு வந்து பீச் கிட்ட உள்ள போய் இன்னும் கிட்டக்க பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளானிங். ஸோ பார்க்கிங் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். பக்கத்தில் அப்படியே கேட்டுகிட்டே இருந்தோம் எங்கே போய் பார்க் பண்ணலாம் அப்படின்னு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக வீட்டு மேலெல்லாம் ரூஃப்லலாம் ஏறி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா போன வருஷம் ஏர் ஷோ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த பேண்டமிக்னால. அதனால இந்த வருஷம் நல்லாவே கூட்டம். ஸோ இந்த ஏரோப்ளைன்ஸ் போறதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் நேவி, யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ், மெரைன் கார்ப்ஸ், ஆர்மிலே இன்னொரு டிவிஷன் கோல்டன் நைட்ஸ்ன்னு சொல்கிறவங்க, அப்புறம் யூஎஸ் நேவி, அப்புறம் ரெட் புல் ஏர்ஃபோர்ஸ்ன்றவங்க, ஈவன் கெனடியன் ஃபோர்ஸ் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது போக இன்னும் சில எக்ஸ்ட்ரா ஃபயர், ஆரஞ்சு கவுண்டி ஃபயர் அத்தாரிட்டி அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒன்னொன்னுத்துக்கும் நமக்கு தூரமா இருந்தா அது என்னன்னே பார்க்க தெரியல, ஏன்னா குட்டியா தெரியுது. அதனால கிட்ட போனா நமக்கு வந்து ஒன்னொன்னு என்னன்னாவது தெரியும். அதுக்குதான் அந்த 25 ரூபா டிக்கெட் வாங்கி நம்ம போயிருந்தோம்னா நமக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் தெரியும், யார் எப்போ போறாங்க அப்படி சொல்லிட்டு. பட் ஃப்ரீல அந்த இது இல்லை. பட் பரவாயில்லைங்க. பாத்தீங்கன்னா பேராஷூட்ல குதிக்கிறாங்க, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லா பேராஷூட்டு. வா. ஸோ இந்த பேராஷூட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி கமாண்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பேராஷூட் கமாண்டோஸ். அவங்களுக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, என்ன பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கவுண்டி ஃபயர் அத்தாரிட்டி ஹெலிகாப்டர் சைடில் போய்கிட்டு இருக்கு. இந்த குட்டி ஏர்பிளைன் அதோட சேர்ந்து போகுது. என்ன க்ளோஸாக போகிறாங்க இல்லைங்க. வாவ், அமேசிங். ஓ மை காட், இடிச்சிடுவாங்களோன்னு நமக்கு அவ்வளோ ஒரு பயமா இருக்கு. ஹெலிகாப்டரோட பக்கத்துல என்ன ஒரு சேஸ் பண்ணிக்கிட்டே போற மாதிரி. வாவ். ஸோ முதல்ல கொஞ்சம் எனக்கு வந்து கேமரா அதை ஃபாலோ பண்ணி என்னோட கேப்சர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிக்கப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம கேமராவை அது கூடவே போனோம், ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகுது. என்னடா ஹெலிகாப்டர் இப்படிலாம் பறகுது. வா, ஹெலிகாப்டர் இப்படியெல்லாம் போகும்னு நான் பார்த்ததே இல்லை. தலைகீழ குட்டிக்கரணம் அடிக்குது. வாவ், சூப்பர் இல்லைங்க. வாவ், ஹெலிகாப்டர் இப்படி எல்லாம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. குட்டி ஏர்பிளைன் பண்ணோம், பட் ஹெலிகாப்டரும் இப்படி பண்றது கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. நான் தடவை பாக்குறேன். டிராப் ஆகுது தலைகீழ. வா,
சூப்பர். குட்டி குட்டி இவங்கெல்லாம் ஸ்னோ பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குட்டி ஏரோப்ளேன் வந்து ஸ்னோ பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு தெரியல. குட்டி குட்டி இருக்கவங்கள ப்ளூ ஏஞ்சல்ஸ் இல்லை ஸ்னோ பேர்ட்ஸ், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றா இருக்கணும் அந்த குட்டி ஃப்ளைட்டு ஏரோப்ளேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் நாங்கள் எப்படி நின்று பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவில். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அங்கங்கே அப்படி எப்படி சேர் போட்டு உட்காந்துருந்தாங்க. ரூல்ஸ் அது கேர்ள்ஸ் அது டிராஃபிக் ரூல்ஸ்லாம் நாங்கள் இன்னைக்கு ஃபாலோ பண்ணல. குட்டி கர்ணம் சர்க்கிள் போட்டே போகுது. என்னங்க என்னமோ டாய் கார் திரும்புற மாதிரி ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு திரும்புது. கியூட்டு. அப்படிதான் நாங்கள் கீழே அப்படி ஃபாஸ்ட்டாக வருது. இப்படிதாங்க நான் பார்த்தீங்கன்னா சங்கர் மாமாவும் தம்பியை நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாமே அப்படி ரோட் சைடில் அப்படி நின்னோம். அது நம்ம காரு தான் அங்கே நிற்கிது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கே அப்படி சைடில் நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் குட்டியா என்னமோ அப்படி குட்டிக்காரனை அடிக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படியே ட்ராப் ஆகுறாங்க. செம்ம கண்ட்ரோல் இல்லைங்க உங்களுக்கு. பக்கத்துல இன்னொரு ஏரோப்ளேன் ஒன்று பறக்குது, பார்த்துருப்பீங்க. இதுல நம்ம மூஞ்சியும் கொஞ்சம் பதிக்கணும் இல்லையா. ஸோ நாங்க 2 பேரும் நின்று அங்க பாத்துறாங்க. பாருங்க சைட்ல ஒரு கப்புள் அழகா சேரு கொடெல்லாம் போட்டு உட்காந்துட்டாங்க. நாங்களும் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தோம். பட் கார் பார்க் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்க எல்லாம் பார்த்துட்டே இருங்க, நான் போறேன், எங்கேயாவது பார்க்கிங் இருக்கா பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு நாங்க நடந்து போனோம். ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல நடந்து போய் ஸோ பார்க்கிங் கிடைச்சா விட்டுட்டு வருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ரோட் சைட்லாம் வந்து பர்மிட்டட் பார்க்கிங் கிடையாது. ஆனாலும் பார்க் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பயம், ஏன்னா விட்டு போயிட்டா டோ பண்ணிட்டு போயிட்டாங்க, டிக்கெட் கொடுத்துருவாங்களோன்ற பயம். அதனால பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கார்லேயே இருந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்பிஸ் அப்படின்னு சொல்கிற ஏர்பிளைன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லியே ஆகணும். இது மொபைல் ஐ ஏர்பிளைன். இது வந்து 95 கண்ட்ரீஸ்க்கு ஃப்ளை பண்ணி ஐ சர்ஜரிலாம் பண்ணியிருக்கு. அமேசிங் இல்லைங்க. அந்த இதுவும் பார்த்தீங்களா பேராஷூட். ஸோ அந்த ஆர்பிஸை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். அது ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா ஃபெடெக்ஸ் கம்பெனியோட ஏரோப்ளைன் தான். அவங்க வந்து அதை டொனேட் பண்ணியிருக்காங்க நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு. அவங்க வந்து அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் உள்ள எல்லாமே இருக்குங்க, சர்ஜரியே பண்ணலாம் அந்த அளவுக்கு. ஸோ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நான் நடந்து உள்ள பீச்சுக்குள்ளே போக போகிறேன் அப்படி சொல்லிட்டு நான் அப்படிதான் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபயர் ட்ரக்லேருந்து எல்லாம் ரெடியாக இருக்குது, போலீஸ்லாம் இருக்காங்க. நான் நடந்து அப்படியே உள்ளுக்கு போனேன். பார்த்தீங்கன்னா அங்கே ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஃபென்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரீ, அந்த ஃபென்ஸ்க்கு அந்த பக்கம் காசு கொடுத்தா தான் உள்ளே போகணும். பேண்டு கொடுப்பாங்க. கான்சர்ட் வர நடக்க போது பாருங்க ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஃபென்ஸ்க்கு அந்த பக்கம் போகலாம். ஆனால் இந்த பக்கம் வந்து போகலாம். நம்ம ஊர் ஜனங்களா இருந்தால் போயிருப்பாங்க. இந்த ஊர் ஜனங்க ஒருத்தர் 2 பேர் தான் கொஞ்சம் கர்டசி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்ஸ் நிற்கிது. எதுக்கு அப்படின்னா அந்த போட்ஸ்லேயும் நீங்கள் பே பண்ணி, நிறைய பேர் போட் வச்சுருக்கவங்களாம் நீங்கள் பே பண்ணி போட் ரெண்டல் எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து நீங்கள் ஷோவை என்ஜாய் பண்ணலாம். செம்ம ஜாலி லைஃப் இல்லைங்க. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது எவ்ரி திங் இஸ் சோல்ட் அவுட்டுங்க. செம்மையாக சோல்ட் அவுட்டு. கொஞ்சம் நான் பார்த்தது ஒரு 1 வீக் முன்னாடி பார்க்கும்போதே சோல்ட் அவுட். அந்த இது இவங்க வந்து ஆர்மி பேராஷூட்டு. இவங்களுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, லீப் ஃப்ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ராக்ஸ் தவளை. அந்த டீமோட பேர் அது. ஸோ அவங்கெல்லாம் வந்து யூஎஸ் ஆர்மியை சேர்ந்தவங்க. ஸோ சூப்பராக பறந்து வராங்க. பார்த்தீங்கன்னா வா ஃபாஸ்ட்டாக ஜம்முன்னு அழகாக கீழே வராங்க. இல்லை சுற்றி 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 வராங்க. ஓ இதில் பாருங்கள் யூஎஸ் ஆர்மி ஃப்ளாக் இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? பெருசாக இருக்குது இல்லை? இல்லை 2 பேர் இருக்காங்களா? 2 பேர் இருக்க மாதிரி இருக்கு. வாவ். ஆக்சுவலாக சர்ப்ரைசிங்கி நம்ம பார்த்தோம்னா தெரியும். 2 பேர் இல்லைங்க, 3 பேர் ஒன்னாப்புல பிடிச்சிட்டு வராங்க. சூப்பர்ல 3 பேர். கோஆர்டினேஷன் என்ன கோஆர்டினேஷன். 3 பேரும் அழகா அது ஒரு பேராஷூட் மாதிரி தெரியுது. ஆக்சுவலா 3 பேர் இருக்காங்க தான். அதுல ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாரு. அந்த கேப்சர் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஆக்சுவலா 4 பேரும் ஒன்னா இருந்தாங்க, அவர் பிரிஞ்சு போயிட்டாரு. அழகா பறக்குறாங்க. பிரிஞ்சுட்டாங்க. வாவ் அமேசிங்.
ஸோ ஒருத்தர் பிரிஞ்சிட்டாரு, இன்னும் இவங்க 2 பேரா இருக்காங்க. இவங்களும் பிரிஞ்சிட்டாங்க. சூப்பர் இல்லைங்க, செம. ஸோ இப்படி தாங்க அந்த ஆர்பிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்காக போய் நிறைய இப்போ ஐ சர்ஜரி எப்படி பண்ணுறதுன்னு டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ்க்கெலாம் ட்ரெயின் பண்ணுறாங்க. நிறைய ஐ சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய பார்த்திங்கன்னா அதில் பண்ணவங்க வந்து கிட்ஸ்க்கு தான். அவங்களோட மோட்டோவே வந்து பார்த்திங்கன்னா பிளைண்ட்னஸ் போக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ அவங்க வந்து இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியில் போக முடியாத ஊருக்கெலாம் போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பர் இல்லைங்க. இந்த ஃப்ளைட்டு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டி ஃப்ளைட்டு. இது 2 ஃப்ளைட் டுகெதராக இருக்குது பார்த்தீங்கன்னா இல்லையா. இது பேர் வந்து யாக் 110 அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக யாக் 55 2 ஃப்ளைட் ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால இது யாக் 110. யாக் 55 + 55 110. இது வந்து இப்போ தான் அது உருவாக்கியிருக்காங்க. ஒரு 2019 17 சம்திங் ரீசன்ட் இயர்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து இவங்க ஏர் ஷோஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. டுகெதராக பண்ண 2 என்ஜின் டுகெதர் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ ட்வின் என்ஜின் மாதிரி செம்ம இல்லைங்க. செம்ம கீழே வச்சு பீச் கிட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செம்ம கூட்டம் போட்டு உட்காந்துட்டாங்க. ஜனங்க ஃபுல்லாக பேக்குடுங்க. இந்த மாதிரி பேக்டு பீச்சை நான் பார்த்ததே இல்லை. ஸோ நல்ல கீழே நமக்கு வியூ சூப்பராக இருக்குது. அங்கே ரோட்டில் இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு தெரியல. இப்போ பீச் கிட்ட வந்தோடனே ஏன்னா நிறைய வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு மேலே தான் நடக்குது. ஸோ சேஃப்டி இல்லைங்களா. ஸோ தண்ணிக்கு மேலே தான் நிறைய பறக்குது. ஸோ நம்ம அந்த பீச் கிட்ட வரும்போது வி ஹாவ் அ பெட்டர் வியூ. ஸோ நான் பீச்சுக்கு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தம்பியும் மாமாவும் பார்த்து மாற்றி மாற்றி காரில் ஒரு ஆள் இருந்துகிட்டே இருந்தாங்க. ஏன்னா காரை டோ பண்ணிட போகிறாங்க அப்படி சொல்லிட்டு. பட் ஐ வாஸ் என்ஜாயிங். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் பிளான் என்ன பண்ணோன்னா, ஓகே இன்றைக்கி வந்து பார்த்துட்டு மறுநாள் வந்து சண்டே வந்து காலையிலே வந்து இடம் பிடிச்சி அழகாக, ஏன்னா எங்களுக்கு எங்கே பார்க் பண்ணோம் எந்த ஐடியா இல்லையா. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு போய் மறுநாள் வருவோன்னு பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு சண்டே கேன்சலாக போச்சு. லக்கிலி எனக்கு என்னமோ இன்றைக்கி தோணுச்சுங்க, ஓகே இன்றைக்கி உட்காந்து மொத்தமாக பார்த்துருவோம், மொத்தமாக ஷூட் பண்ணிடுவோம், உங்களுக்கு இதை காமிச்சிடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. லக்கிலி அதை பண்ண, அதனால தான் இவ்வளவும் நம்மளால இருந்துச்சு. நாங்கள் ஒரு செகண்ட் ஓகே போயிட்டு நாளைக்கு காலைல சீக்கிரம் வருவோம் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா கண்டிப்பாக இதெல்லாம் நான் கேப்சர் பண்ணியிருக்க சான்ஸ் கிடச்சிருக்காது. சூப்பருங்க, செம்மையா இப்படி 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 ட்விஸ்ட் அடிக்கிறாங்கல்ல, சூப்பர். என்ன ட்ரெயின், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு ஆர்மி பீப்புள் அந்த மாதிரி ஆளுங்க தான். ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு இடமா போய் இந்த மாதிரி ஏர் ஷோஸ்லாம் பண்ணுவாங்க. அப்படியே குட்டியா என்னமோ டாய் கார் வந்து காத்தாடி பறக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, திஸ் இஸ் அனதர் ஆர்மி ஏர்பிளைன். எல்லா ஏர்பிளைனும் சூப்பராக பறந்துட்டு இருக்குங்களங்க. இதோட நம்ம வந்து வீடியோ லென்த்தியாக போகிறதுனால முடிச்சுக்கலான்னு சொல்லலைங்க. பார்ட் 1 முடிச்சுக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. பார்ட் 2ல இன்னும் சூப்பர் எக்ஸைட்டிங்கான ஏர்பிளைன்ஸோட உங்களை சந்திக்கிறேன். வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்டே டியூன்ட். பாய்.